உங்கள் வசந்தசேகர். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் நிகழ்கிற சில விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா இருக்கு இல்லையா, அதோடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை மாற்றுவாங்க, அதுமாரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி போய் அமித்ஷாவை பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஒன்றுங்க, எல்லோரும் சொல்கிற மாதிரி தாங்க. அண்ணாமலையை மாற்றினா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா இப்போ இருக்கிறத விட 10% தாங்க இருக்கும். அவங்க ஒரு உஷாராக தான் போய் அதிமுக போய் எங்கள் கூட்டணிக்கெலாம் பேச போயிருக்காங்க. என்ன காரணம்னா, இவங்க மறுபடியும் ஒன்றா சேர்ந்துட்டா அந்த பழைய மறுபடி 2 சீட்டு 1 சீட்டை தான் ஜெயிக்க வைப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பாரதிய ஜனதாவெலாம் 100 சீட்டு 150 சீட்டு கொடுத்தா கூட அவங்க ஒரு 2 சீட்டு 3 சீட்டு மேலே ஜெயிக்கவே விட மாட்டாங்க அதிமுக. இந்த திராவிட கட்சிகளே அப்படி தான், எல்லா கட்சிகளையும் அப்படியே அடிமைத்தனமாகவே வச்சுருப்பாங்க. அதனால் இந்த தடவைலாம் தமிழ்நாடு பாரதிய ஜனதா உஷாராகி அவங்க கூட்டணியெலாம் இருக்கக்கூடாது. திராவிடம் இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி குறைஞ்சது ஒரு 30-25 சீட்டு ஜெயிக்கக்கூடிய தெம்பும் திராணியும் இப்போ தமிழ்நாடு பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது, இப்போதைக்கு இருக்குது. அது தலைமையை மாற்றினா அது அப்படியே ஒன்றும் இருக்காது. மாற்றிட்டு அவங்ககிட்ட போனால் மறுபடியும் இந்த 3 சீட்டு இல்லை 5 சீட்டு அது அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி ஆட்களை ஜெயிக்க வச்சுருவாங்க. முடிஞ்சு போச்சு கதை. அப்புறம் பழைய நிலைமை தான், நோட்டாவோட கம்மியாக ஓட்டு வாங்கும் பாரதிய ஜனதா. அது நல்லாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.